தாவத்துடைய வேலையுடைய ஆக பெரிய நோக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனைத்து சுன்னத்துகளும் ஒரு உலகத்திலேயும் ஹயாத்தாகும். சுன்னத்துகள் ஹயாத்தாக்குற வேலை. எனவே எங்களோட மஜ்லிஸ்கள்ல எந்த அளவுக்கு சுன்னத்தை பேணி ஈப்பமோ அல்லாஹ் அந்த அளவுக்கு ஹிதாயத்துகள் அதிகப்படுத்தும். சுன்னத்துல தான் ஹிதாயத். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமானுடைய மஜ்லிஸ்கள் எங்களுக்கு தந்தீங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட அல் ஜாமிஉ ஸஹீஹ் என்று சொல்லக்கூடிய அந்த புகாரி என்ற கிதாப ஓர்வம் செய்கிற நேரத்தில் ஒரு தலையங்கம் ஒன்று இருந்தாங்க. அல் ஈமானு யஸீது வ யன்குஸ். ஈமான் கூடு குறை, ஈமான்ல குறைவு கூடுதல் ஏற்படும். சிலவங்களோட கருத்து ஈமான் ஒரு தரம் தான் கூடிக்கொண்டுக்கும் குறையாது. இப்ப புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மனிதனுடைய ஈமான் குறையும் கூடுதல் ஏற்படும் என்று ஒரு தலையங்கம் விட்டு அதில் ஒரு ஹதீஸ் ஒன்று கொண்டுவாராங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க, தஆலவ் இஜ்லிஸ் பினா, வாங்க கொஞ்சம் எங்களோடு உட்காருங்க, நுக்மின் பினா சாஅத்தன், எங்களோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் நாங்க ஈமானுடைய வார்த்தைகளை முதாக்கரா செய்வோம். இந்த ஹதீஸ கொண்டு வந்து போட்டு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் உணர்த்துறாங்க, ஒரு மனிதனுடைய ஈமான் அது கூடும் குறையும், குறையிற நேரத்தில் அந்த ஈமான உயர்த்துவதற்காக வேண்டி ஈமானுடைய முதாக்கராக்கள் நடக்கும். ஈமானுடைய முதாக்கராக்கள் நடக்க நடக்க ஈமான் உயர்ந்து கொண்டே போகும். அதுக்குதான் இந்த ஹதீஸ கொண்டு வந்தாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ, வாங்க கொஞ்ச நேரம் உட்காருவோம், நாங்க நுக்மின் பினா சாஅத்தன், நாங்க கொஞ்ச நேரம் அல்லாஹ் பத்தி பேசுவோம், ஈமானுடைய வார்த்தைகளை பேசி எங்களை ஈமான் உயர்த்திக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய ஈமான உயர்த்துறது வாஜிப். ஈமான கூட்டுவது இது, ஈமான வளர்த்துக் கொள்வது இது வாஜிப். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், ஆமினு கமா ஆமனன். உங்களுடைய ஈமான நீங்க அந்த சஹாபாக்கள் அந்த ஈமான உயர்த்தி கொண்டாங்களே, ஈமான வளர்த்து கொண்டாங்களே, அந்த சஹாபாக்களுடைய ஈமான போல உங்களுடைய ஈமான ஆக்கிக்கோங்க. ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ். சஹாபாக்களை பார்த்து சொல்றான், நீங்க ஈமான் கொண்டது போல உங்களுடைய ஈமான நீங்க உயர்த்தி கொண்டது போல அந்த மக்களும் ஈமான உயர்த்தி கொள்வாங்க என்றா, ஈமான வளர்த்துக் கொள்வாங்க என்று சொன்னா ஃபகத் இஹ்ததவ், அவங்க நேர்வழி பெற்றுவாங்க. ஹிதாயத் ஈமான்ல தானே. ஈமான் இல்லை என்று சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது நாய்ப்பன்றியுடைய வாழ்க்கையை விட மோசமானது. யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யாருடைய வாழ்க்கையில ஈமான் இல்லையோ, ஈமானுக்கு தூரமாக இருப்பாங்களோ, ஈமானுடைய உழைப்பு இல்லையோ, அவங்களோட மிருகங்களை போலத்தான் அவங்களோட வாழ்க்கைகள். எனவே வாழ்க்கையில ஈமான் என்றது இந்த ஈமான கொண்டு தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை முடிவு செய்யும். எனவே ஈமான வளர்த்துக் கொள்வது, ஈமான உயர்த்துறது ஒவ்வொருத்தருக்கும் வாஜிப். அதனால சொல்லுவாங்க, ஈமான உயர்த்துறது வாஜிப், ஈமான உயர்த்துறதுக்குரிய உழைப்பு செய்யறது வாஜிப். ஈமான உயர்த்துறதுக்குரிய ஆக சிறந்த வழிதான் இஸ்திராஜ். ஒவ்வொருத்தையும் பேர் அல்லாஹ் பத்தி பேசுறது இஸ்திராஜியா, அல்லாஹ் பத்தி பேசுறது இது இஸ்திராஜ் தாவத் தான் ஒரு மனிதனுடைய ஈமான உயர்த்துறதுக்குரிய ஆக பெரிய காரணம். எனவே மௌலானா சொல்லுவாங்க, இஸ்திராஜ் தாவத் கொடுக்கிறது வாஜிப். தொழுகை எப்படி வாஜிபோ, நோன்பு எப்படி வாஜிபோ, அது போல ஒவ்வொரு மனிதர்களும் இன்ஃபிராஜ் தாவத்தில் ஈடுபடுறது இருக்குது. இன்ஃபிராஜ் தாவத்தில் ஈடுபட்டது வாஜிப். ஏன்னா இன்ஃபிராஜ் தாவத்தை கொண்டுதான் எங்களுடைய ஈமான் வளர்ப்போம். நான் அதுல பொடுப்போக்காகிக்கிறோம், விலையினமாகிக்கிறோம். நான் நினைக்கிறேன் எங்க அமல் இபாதத்துல சீரா செஞ்சிக் கொள்றோம்,
தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், இபாதத்துல பேருதலா இருக்கிறோம். எங்களுடைய ஈமான் ஒரு அந்தஸ்துக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் நாங்க ஈமானுடையவர்கள் என்று சொல்லி ஒரு ஏகாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஈமான் அமால்களை கொண்டு உருவாகுமோ, அவர்களை அடிப்படையாக வைத்து யாரு ஈமான உருவாக்குவாங்களோ உலகத்துடைய நிலைமைகளான நேரத்தில் அந்த ஈமான் விலையினமாகக்கூடியதாக. ஒவ்வொரு முந்தைய சமூகத்தினுடைய வரலாறு எடுத்து பாருங்க. பனு இஸ்ராயீல்கள் அவங்க அமல்களை கொண்டுதான் ஈமான் உருவாக்கினார். ஒரு நாளைக்கு 50 நேர தொழுக, 25 வீதம் ஜக்காத் கொடுப்பாங்க. 1 லட்சம் தள்ளிருந்தா 25,000 ஜக்காத். ஆறு மாசம் நோம்பு பிடிப்பாங்க. அமல்களுடைய தர்த்தீப் பட்டியல் விசாலமாகி அவங்க அவங்களுடைய ஈமானுக்குரிய உழைப்பு அமலாக ஆக்கிக் கொண்டார். அமல்களை கொண்டு ஈமான வளர்க்க முயற்சி செஞ்சார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள இருந்து ஒரு 40 நாளைக்கு ரப்புடைய முலாகாத், ரப்புடைய முனாஜாத்துக்காக வேண்டி போனாங்க. சாமிரி வந்து ஒரு காலை மாட முன் வச்சான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த எல்லா மக்களும் காலை மாட வணங்க ஆரம்பித்தார். வருடக்கணக்காக இபாதத் செஞ்சவங்க, ஒரு நாளைக்கு 50 நேரம் கொள்கவங்க, தன்னை ஈமான வளர்த்துக் கொண்டாங்க. அமால்களை கொண்டு ஈமான வளர்த்தாங்க. உலகத்துடைய நேரவைகள் வாழ நேரத்தில் அவங்களுடைய ஈமான்கள் எல்லாம் விலகினமாக. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்தில வந்து உழைப்பு செய்த நேரத்தில் அமால்களை பேசாக வைக்கல. 13 வருட காலங்கள் உழைப்பு இபாதத்துகள் இல்லாமல் லேசான இபாதத்துகள் தான். 2-3 நேர தொழுகைகள் இருந்துச்சு, பரலான 5 நேர தொழுகைகள் இல்ல. பெரிய இபாதத்துகள், நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜுடைய பெரிய இபாதத்துகள் ஒன்றுமே இல்லை. 13 வருட காலங்கள் உம்மத்தை உருவாக்கினாங்க. தாவத்தில் தான் உம்மத்தை உருவாக்கினாங்க. உழைப்ப செய்ய, தாவத்துடைய உழைப்ப செய்ய, அல்லடப்பாதையில வெளியாக ஈமானுடைய உழைப்புல ஈடுபடுத்தினாங்க. அந்த சஹாபாக்களுடைய ஈமான் மலைகளை போல. தாபிஈங்கள் கேட்டாங்க, தாபிஈங்கள் கேட்டாங்க, தாபிஈங்கள் நீங்க சஹாபாக்கள் இருந்துச்சு, சஹாபாக்கள் சிரிப்பாங்களான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சிரிச்சிக்கிறாங்களா, சிரிப்பாங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்க தாபிஈங்கள், நாங்க சஹாபாக்களை சிரிக்கிறத பார்த்திருக்கிறோம், ஆனால் அவங்களோட உள்ளத்திலே ஈமான் மலைகளை போல இருந்துச்சு. சஹாபாக்களுடைய முழு உழைப்பும் இருந்துச்சு, தாவத்துடைய உழைப்பு, ஈமானுக்குரிய உழைப்ப செஞ்சாங்க, ஈமான உருவாக்கினாங்க. நிலைமைகள் வருவது, நிலைமைகள் வார நேரத்தில் உறுதியாக இருந்தாங்க. நிலைமைகள் சாதகமா வாழ போல இருந்துச்சு, பாதகமா வாழ போல இருந்துச்சு. எல்லா நிலைமைகளிலும் உறுதியாக இருந்தாங்க, ஈமானுக்கு தூரமாக. அதனால அல்லாஹ் சொல்றான், ஆமினு கமா ஆமனா. அந்த சஹாபாக்கள் எப்படி ஈமான உருவாக்கினாங்களோ உழைப்ப கொண்டு, அது போல நீங்களும் உங்களுடைய ஈமான உருவாக்குங்க. ஈமான் உழைப்ப கொண்டு உருவாகும். அதுதான் அல்லாஹ் குறிப்பாக ஆமினு கமா ஆமனா, அந்த சஹாபாக்களை போல நீங்க உங்களுடைய ஈமான் உருவாக்கிக்கோங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த உழைப்ப கொண்டுதான் ஈமான் உருவாகக்கூடியதாக. எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வோட எங்களுக்குள்ள நல்லெண்ணம் எங்களை உள்ளத்துல மேலோங்கும். அல்லாஹ்வோட எந்த அளவுக்கு எங்களுக்கு நல்லெண்ணம் ஈக்குமோ, மேலெண்ணம் ஈக்குமோ, அல்லாஹ்வுடைய உதவி அதுக்கு ஏற்றமாய் தான் நடங்கி கொண்டீங்க. உலகத்துல அல்லாஹ்வுடைய உதவி வாரது ஒரு மனிதனுடைய எண்ணம் அல்லாஹ்வோட எந்த அளவுக்கு சீராகி.
அந்த அளவுக்கு தான் மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேகமா வரக்கூடியதாய். அல்லாஹ் சொல்றான், ஆனா இந்த வந்தி அபதி பி, ஏத அடியான் என்னை எப்படி என்றான், ஏத அடியான் என்னை எப்படி நினைத்துக் கொள்றான், அந்த அடியானுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்து கொள்ளும். அடியான எண்ணம் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்து கொள்ளும். எனவே அல்லாஹ்வோட உள்ள எண்ணங்களை சீராக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் நெருப்புல போடுறார். நெருப்புல போடுற நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, அலக ஹாஜா யா இப்ராஹிம், இப்ராஹிமே உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தாய்? ஒரு பயங்கரமான கட்டம், நெருப்புல விழுந்து கொண்டிருக்கிறாங்க, நெருப்புக்கு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப கேட்கிறாங்க, அலக ஹாஜா யா இப்ராஹிம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தா, உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யும். அந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பாவிச்ச வார்த்தை ஹஸ்பியல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எனக்கு மக்லூகாத்தோட உள்ள உதவி எனக்கு தேவை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மக்லூகாத் தான், அவர்களும் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பினம் தான். எனக்கு அல்லாஹ் மட்டும் போதுமானவன் எனக்கு உதவி செய்யறதுக்கு. எனவே எனக்கு எந்த படைப்பினமுடைய உதவியும் தேவையில்ல சொன்னாங்க. ஹஸ்பியல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் மட்டும் எனக்கு போதுமானவன். அல்லாஹ்வோடு உள்ள எண்ணத்தை சீராக்கினான். மொரன சொன்னாங்க, யாரு அல்லாஹ்வோடு உள்ள எண்ணத்தை எப்படி சீராக்குறாங்க என்று சொன்னா, மக்லூகாத்தோட சேர்த்து சீராக்குறாங்க. இதையும் கொண்டுத்தான் அல்லாஹ் நேசாக்குவான், இதையும் கொண்டுத்தான் நடத்துவான் என்று சொன்னா, எங்களுடைய ஈமான் ஷிர்க் ஈமான், அந்த ஈமான்ல ஷிர்க் கலந்து மலக்குமார்களை கொண்டு யார் உதவி செய்வாங்களோ அல்லாஹ்வுடைய ஈமா, அல்லாஹ்வுடைய குதிரத்தை அவங்க குறைச்சேட போட்டுட்டாங்க, அல்லாஹ்வுடைய குதிரத்தை அவங்க விலகீனப்படுத்திட்டாங்க. எங்களுடைய எண்ணம் அல்லாஹ்வோட மட்டும் தான் இருக்கும். மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வார், நான் இப்படி செஞ்சா மலக்குமார்களை உதவி செய்வார், மலக்குமார்களை கொண்டு உதவி செய்வார் என்று எங்கள் உள்ளத்துக்கு வருமோ, நான் அல்லாஹ்வுடைய குதிரத்தை நாங்கள் குறைச்சேட போட்டுட்டோம். எங்கள் உள்ளத்துல ஈமான்ல வெளியிடம் உண்டாகி. அப்போ உங்க அலசார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு சஃபருக்கு போறாங்க. போற நேரத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன் வந்து சொல்றான், உங்களோட வாகனத்துல நானும் ஏறிக்கொள்ள என்றான். அவங்க போறாங்க, முன்னேறி அவனை ஏற்றிக்கொண்டு 2 பாதைகள் வருவது. வளமையாக போற பாதையில முன்னோக்குற நேரத்தில் அவன் சொன்னான், இந்த பாதையில போகவான, இந்த பாதை அது சுருக்கமான பாதையாக இருக்குது, இந்த பாதையில பேசுவோமே சொல்றான். அந்த பாதையில போறாங்க, பாதை முடியுது, அங்க பார்த்தா பிணங்கள் இருக்குது. அதுக்கு பொரோசா விலங்கு வளர்ந்து இவன் வழிப்பறி கொள்ளத்தான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த நேரத்தில் அபூ ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எனக்கு 2 ரக்காத் தொழுவதற்குரிய நேரம் தாங்க. 2 ரக்காத் சொல்றாங்க, தொழுகையில் ஓதுறாங்க, யா வதூத் யா தல் அர்ஷில் மஜீத் யா ஃபஅாலன் லிமா யுரீத். அல்லாஹ்வோட நல்லெண்ணத்தை உயர்த்துறாங்க, அல்லாஹ்வோட நல்லெண்ணத்தை தொடர்பாக்குறாங்க. மேலெண்ணம் கூடுதல் அல்லாஹ்வின் மீது. அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி உதவி செய்ய, ஒரு 4வது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலக்கு வந்து அந்த கல்லனை கொண்டு போட்டு கேட்டாங்க, யாரு நீங்க? சொன்னாங்க, நீங்க துஆ கேட்டீங்க, அல்லாஹ் கிட்ட நான் அனுமதி கேட்டேன், இந்த மன்னருக்கு நான் உதவி செய்ய போவா என்று சொல்லி அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்தான். நீங்க பசாரம் பெற்றுக்கோங்க, இந்த துஆவை யாரோடு எல்லாம் உதவி செய்வாங்களோ அவங்களோட உதவிக்கு நான் போறோம். ஆனால் எங்களை மேலெண்ணம் அல்லாஹ்வோட ஈக்கணும். நாங்க எப்ப நினைப்போமோ எனக்கு அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு உதவி செய்வான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய குதிரத்தை நான் குறைவாக கணக்கு போகும். அல்லாஹ் மலக்குமார் சேவை உதவி செய்யறது. அல்லாஹ் மனிதனுக்கு உதவி செய்ய பல்வேறு முறைகளை வச்சிருக்கிறான். ஆனால் எங்கட தொடர்பு அல்லாஹ்வோட மட்டும் சீராகும். அல்லாஹ் எந்த படைப்பினங்களும் தேவை. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, அபூ தர்தா அவங்களோட ஊட எல்லாம் பத்தது. அவங்க சொன்னாங்க, இல்ல பத்த இல்ல. திருப்பி மொத்தம் வந்து சொல்றாங்க, அபூ தர்தா அவங்களோட ஊட எல்லாம் பத்தது.
இல்ல பத்தல்ல. மூணாவது மனிதர் வந்து சொல்ற அபூதர்தா, உங்களோட ஊட சுத்தி உள்ள எல்லா ஊடுகளும் பத்திட்டு, ஆனால் உங்களோட ஊடு மட்டும் பத்தல். அல்லாஹுடைய நல்லெண்ணம் என்று சொல்றது எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு என்ன முஷாஹதா, எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு என்ன இருக்கிறதோ அதை மறுத்துட்டு அல்லாஹுடைய கபர், அல்லாஹுடைய செய்தியை நாம் இறங்கி வைக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு சொன்னானா அதுல எப்படி சொல்றாங்க, காலை மாலையில ஆயத்து பூர்த்தியாக ஓதுறாங்களோ எந்த தீங்கும் அவங்களுக்கு ஏற்படுவாங்க. நான் ஓதுகிறேன், எங்க வீட்டுக்கு ஆபத்து வரத்துக்கு எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லை, அதுக்கான உறுதியாக சொல்றேன். ஏன் உருவாக்கல் கண்ணுக்கு செல்ல 10 ரவங்க பாத்துக்கு வந்து சொன்னாங்க, அபூதர்தா அவரோட ஊடு பத்துது, சொன்னாங்க ஊடு பத்தல. அல்லாஹ்வோட உள்ள மேலே, அல்லாஹ்வோட உள்ள மேலே. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குறதே இதை நாம மறுப்போம். இதை மறுத்து போட்டு அல்லாஹ்வோட உள்ள யகீன சீராக்குறதே இதுதான் அல்லாஹ்வோட உள்ள நல்லெண்ணத்தை மேலும். ஹதீஸ்ல வந்திருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜத்திது ஈமானக்கும், உங்களுடைய ஈமான நீங்க புதுசாக்கிக்கோ, ஈமான புதுசாக்கு. சில ரிவாயத்துகள்ல வருவது ஈமான் பலகீனமாகிக் கொண்டே போ, ஈமான் பலகீனமாகிக் கொண்டு போ. எனவே நீங்க ஈமான புதிதாக்கு. சஹாபாக்கள் கேட்டாங்க, கைஃப நுஜத்திது ஈமானனா யா ரசூலல்லாஹ், ஈமான புதுப்பிக்கிறதை சரி, எங்களுடைய ஈமான நாம எப்படி புதுப்பிக்கணும் யா ரசூலல்லாஹ், எப்படி ஈமான புதுப்பிக்கிறது? அக்ஸிரு மின் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்க அதிகமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா மொழிங்க, அதிகமா லா இலாஹ இல்ல என்ற கலிமா மொழி. இன்னும் சில ரிவாயத்துகள்ல வந்திருக்குது, நீங்க விக்ர் செய்ய எந்த அளவுக்கு என்று சொன்னா மக்கள் பைத்தியக்காரன் என்று செல்லும் வரைக்கும், ஹத்தா யுகால மஜ்னூன், அவர் பைத்தியக்காரன் என்று சொல்லப்படும் வரைக்கும் நீங்க விக்ர் செய்யலாம். கொரோனா ஞாபகப்படுத்தினாங்க, உலகத்துல யாராவது விக்ர் செய்யறவன பார்த்து பைத்தியக்காரன் செல்வாங்க. விக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பள்ளியில் உட்கார்ந்து, இவங்களை பார்த்து யாராவது பைத்தியக்காரன் செல்ற இல்ல. உலகத்துல யாரும் திக்ர் செய்யறவனை பார்த்து பைத்தியக்காரன் செல்ற, உலகத்துல உள்ளவன் யாரும் பைத்தியக்காரன் செல்றேன். நாம பேரு செல்றோம், உன கடையை கொண்டு முன்னும் ஆகிறது இல்லை, உன கடை திறந்திருந்தாலும் திருப்தி கிடைக்கும், உனக்கு கடையை கூர்ந்தாலும் கிடைக்கும். டாக்டர் கிட்ட மருந்து எடுத்தாலும் ஒரு சோபாவும், மருந்து எடுக்காட்டியும் ஒரு சோபாவும். என்ன நிலைமைகள் வந்தாலும் அதை லேசாக்கிறோம் அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய கையில மட்டும் தான் இருக்குது என்று சொன்னா மக்கள் பைத்தியக்காரன் செல்லுவாரா இல்லையா? எப்ப கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குறதை இல்லாமல் ஆக்கி போட்டு அல்லாஹ்வுடைய கைதியத்தில் யகீன் கூடி அந்த வார்த்தைகளை பேசுவோமோ மக்கள் செல்வாங்க பைத்தியக்காரன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறைஷிகள் இருந்தாங்க, குறைஷிகளோட ஈக்கிற நேரத்துல அவங்களுக்கு நல்ல கண்ணியம் இருந்துச்சு. மக்கள் சொன்னாங்க அமீன் என்று சொல்லி சொன்னாங்க, மக்கள் சொன்னாங்க அஸ்ஸாதிக் என்று சொல்லி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை பரப்புற நேரத்திலேயும் அவங்கள்ட்ட கொண்டு அமானிதங்களை வச்சிருந்தாங்க. ஹிஜ்ரத் போற நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வச்சுட்டு போனாங்க. ஏன்? அந்த அமானிதங்களை கொடுத்துக்குவாங்க என்று சொல்லி அந்த அளவுக்கு கண்ணியமாக நடந்து கொண்டாங்க. எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க மஜ்னூன், அவங்க பைத்தியம் என்ற வார்த்தையை பார்த்தாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு முன்னுக்குள்ள எல்லாத்தையும் மறுத்துட்டு அல்லாஹ் ஒருவன் தான் என்று எப்ப சொன்னாங்களோ இப்ப மக்கள் சொன்னாங்க வைக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய ஈமான உருவாக்குங்க, லா இலாஹ இல்லல்லாஹுடைய வார்த்தையுடைய பைத்தியம் கொண்டு. அல்லாஹ் மட்டும் தான், அல்லாஹ் அல்லாத வஸ்துகளை கொண்டு ஒன்று நடக்க போறதில்லை. இதை எங்களை உள்ளத்துல பயிற்சி செய்ய, நீங்க அல்லாஹ்வை பத்தி பேசுங்க, ஈமானுடைய மஜ்லிஸ்களை உருவாக்குங்க, உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு விளக்கத்தை இல்லாமாக்குங்க, அல்லாஹ்வுடைய கைதியத்தை போடுவாங்க. இதான் இந்த ஹதீஸுடைய நோக்கம்.
எப்ப மனிதன் கண்ணுக்கு முன்னால உள்ளத மறுப்பாரோ இப்ப செல்வம் எடுத்து பைத்திய வெட்டுவாங்க. உலகத்துடைய எல்லாமே அப்படித்தான் இருக்குது. உலகத்துடைய அஸ்பாபுகளை வச்சுதான் நாம முடிவு செய்யறது. உலகத்துடைய அஸ்பாபுகளை வச்சுதான் நாம முடிவு செய்யறது. உலகத்துடைய அஸ்பாபுகளை யாரு மறுப்பாங்களோ அந்த நேரத்தில் தான் அவங்களை ஈமான் உருவாகக்கூடியதாய். ஐயா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜதிது ஈமானக்கும், உங்களுடைய ஈமான புதுப்பிங்க. ஈமான் எப்படி புதுப்பிக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பயிற்சியை செய்யுங்க. நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பயிற்சியை நீங்க உங்களோட வாழ்க்கையில செஞ்சு கொண்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு உங்களுடைய ஈமான் புதுப்பிக்கப்படும். ஹதீஸ்ல வந்திருக்குது, உங்களுடைய ஈமான் பழைய துணிகளை போல அப்படியே நெரிச்சு கொண்டே போகும். உங்களுடைய ஈமான் நெரிச்சு கொண்டே போகும். உங்களுடைய ஈமானை நீங்க பலப்படுத்துங்க. அப்ப எப்படி ஈமான பலப்படுத்துறது? ஈமானுடைய உழைப்பை கொண்டு. ஈமானுடைய உழைப்பை கொண்டு தான் ஈமான் உறுதியாக்கி. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஐத்தன் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்கிறது. அல்லாஹ்வை கொண்டு தான் நடக்கும். இது என்ன தெரிந்தாலும் அல்லாஹ்வுடைய கவுல், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எண்ணிவார். ஒரு சஹாபிக்கு கோபம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனா நோய் சாய். அந்த சஹாபிக்கு சென்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட நோய் லேசாயிரும், கவலைப்படலாம். அவங்க சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், இது நான் மௌத்தாகிற நோய், இது பயங்கரமான ஒரு நோய், இது பயங்கரமான ஒரு நோய், இந்த நோய் வந்தா மௌத்தாகிடுவோம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபன் அம் இதன், அப்படியாக இருந்தா அதை உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கட்டும் என்றார். சாபி மௌத்தாகிட்டார். சாபி மௌத்தாகிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய நோயெல்லாம் லேசாக்குவார். அவருக்கு அந்த நோய் மேல உள்ள ஒரு தாக்கம் கூறிட்டு அவங்க சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், இந்த நோய் வந்து மௌத்தாக்கக்கூடிய நோய், இது கொள்ளை நோய். இது அப்படியாக இருந்தா அதுக்கேற்றமையாக அந்த சால் மூத்தாப்பிட்டார். எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எங்கட எண்ணம் அல்லாஹ்வோட சீராகும். எங்கட எண்ணம் ஐயா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அந்த குறைஷிகள் அந்த குகைக்கு மேல, சவுத் குகைக்கு மேல வந்து நிற்கிறாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் அவங்க காலுக்கு கீழே பார்த்தால அம்சரனா எங்களையே கண்டுருவாங்க. யா ரசூலல்லாஹ், காலுக்கு கீழே பார்த்தா அவங்க எங்களையே கண்டுருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா வன்னுக பிஸ்னைனி அல்லாஹு சாலிஹுமா, அபூபக்கர் ரெண்டு பேர் நீக்கிறாங்க, அவங்களோட மூணாவது ஆள் இருந்தா எப்படி நீக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க கேட்டாங்க. மூணாவது ஆள் அல்லாஹ்வாக இருந்தா எப்படி நீக்க மாட்டாங்க. ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவங்களோட சேர்த்து மூணாவது ஆள் யார் இருக்கிறது? அல்லாஹ் இருக்கிறது. அப்படியா இருந்தா எப்படி? சில ரிவாயத்கள்ல வருவது அல்லாஹ் அவருடைய குதிரத்தை காட்டுறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் கொஞ்சம் திரும்பி நீங்க வலது பக்கத்தை பாருங்க. சொல்றாங்க, நான் வலது பக்கத்தை திரும்பி பார்த்தேன். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. திரும்பி பார்க்கறாங்க, அந்த இடத்துல பெரிய ஒரு கடல் ஒன்று இருக்குது. அந்த கடல்ல கப்பல் ஒன்று கட்டப்பட்டிருக்குது. அந்த ஒரு மனிதனுக்கு தூங்கக்கூடிய அந்த குகைக்குள்ளுக்கு அல்லாஹ் பெரிய கடல் உருவாக்கி வச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குறைஷிகள் எங்களை கண்டு இப்படி வந்தா நாங்க இப்படி கப்பல்ல கேட்போம் என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு உலகத்தில் ஏலா என்று செல்வது இல்லை. நாங்க எங்களை ஈமான பலகீனப்படுத்தி வச்சிருக்கிறோம். எங்களை ஈமான சீராக்கும், எங்களை ஈமான உறுதியாக்கும். அல்லாஹ்வோட உள்ள நல்லெண்ணத்தை மேலோங்கும். அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்குது. அல்லாஹ்வுடைய நாட்டம் மட்டும் தான் நடக்குது. எப்படி அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யகீனா சொன்னாங்களோ, அந்த சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, உங்களோட ஊடு பத்துது. சொன்னாங்க, ஏன் ஊடு பத்தல்ல? கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குறத மறுத்தாங்க. இல்ல, நான் ஓடிட்டா ஏன் ஊடு பாதுகாக்கப்படும். அதுக்கு அல்லாஹ்வால சந்திக்கிறார். அல்லாஹ்வுடைய உள்ள நல்லெண்ணம் அது மேலோக்குது. இரண்டாவது ஆளு வந்து சொல்றாங்க, இல்ல உங்களோட ஊடு பத்துது. நாங்க இல்ல இல்ல உங்களோட கண் இருந்தாலும் அது போய்த்தாங்க, நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உங்களோட கண் இருந்தாலும் போய்த்தாங்க. மூணாவது ஆள் வந்து சொல்றாரு, எல்லா ஊடு
பத்து உங்களோட ஊடு மட்டும் பத்தல சொன்னாங்க. எனக்கு தெரியுமே ரொம்ப செய்ய மாட்டான்னு தெரியும். ஊடு பத்த வைக்க மாட்டான் தெரியுமே. நான் யோசிக்கிறேன் இந்த எண்ணம் எங்களுக்கு உருவாகும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, உலகம் இரண்டாவது சொன்னாங்க, அல்லாஹ்வோட எப்படி எங்களுடைய எண்ணம் சீராகுதோ அதே போல படைப்பினங்களோடையும் மனிதர்களோடையும் எங்கள் எண்ணத்தை சீராக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், இஸ்தனிபு கஸீரம் மினல் ظن. நீங்க அதிகமான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்னமா அபத்தன்னி இஸ்முன். நீங்க எண்ணக்கூடிய சில எண்ணங்கள் பாவம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, முஃமின்களோடு நல்லெண்ணம் வைக்கிறது. முஃமின்களோடு நல்லெண்ணம் வைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு எங்களுக்கு வழிகாட்டினாங்க என்று சொன்னா, ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செஞ்சிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்ற அவரே வந்து சொல்றார், ஜினா செஞ்சிட்டேன் என்று சொல்லி நபி அவங்க சொன்னாங்க, இல்ல இதெல்லாம் அல்லக கப்பல், நீங்க போதிட்டீங்க, ஜினா செஞ்சிக்க மாட்டீங்க. நபி அவங்க இன்கார் செய்றாங்க, இல்ல. அவரே வந்து சொல்றார், இல்லையா ரசூலல்லாஹ், நான் ஜினா செஞ்சேன். இல்ல, நீங்க அவன் பார்த்திருப்பீங்க, நீங்க ஜினா செஞ்சிக்க மாட்டீங்க. முஃமினோட நல்லெண்ணம் வைக்கும். நாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சில செய்திகளை கேட்டு நாங்க எவ்வளவு பேசிருந்தோம். இன்னொரு வார்த்தை கேட்டுதான் போடுவீங்க. ஒத்தரை பார்த்து இப்படி நடந்தீங்கன்னு அதுக்கு காலை வச்சு கைய வச்சு அதுக்கு ஒரு உருவத்தை உருவாக்கி அது அப்படியே பூகம்பமாக்கி அதை வைக்க வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட 4 முகத்தாலே வந்து சொல்றாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், நான் ஜினா செஞ்சேன். இல்லையா ரசூலுல்லாஹ், நான் ஜினா செஞ்சேன். எனக்கு உங்களோட ஹத்த நிறைவே. ஒரு சாதனை சொல்றாங்க, யார சொல்ல கலவெடுத்து நீங்க கலவெடுக்க மாட்டீங்க, போங்க போங்க என்றார். திருப்பி சில கலவெடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனை புறக்கணிச்சு போறான். கொஞ்ச நேரத்துக்கு போற வந்து புதுசாக கண்டு பேசுறாங்க. அவர் சம்பவத்தை மறந்துரோட கூட்டி இல்லையா சொல்ல கலவெடுத்த சரி கைய வெட்டுங்க, கைய வெட்டுங்க என்று செஞ்சத்தோட சகால் பயந்துட்டாங்க. சொன்னாங்க, இல்லையா சொல்ல கலவெடுக்க விட்டுருங்க விஷயத்தை. நேரத்தில் அவரை ஏற்றுக்கொண்டாரு. இப்ப அவர் தானே மறுத்தார், விட்டுருந்த விஷயத்தை. படைப்பினங்களோட முஃமின்களோடு நல்லெண்ணம் வைக்கும். நல்லெண்ணம் இல்லை என்று சொன்னா அந்த உம்மத்துடைய பசாதுக்கு எங்களை கெட்டெண்ணம் காரணமாக எங்களை கெட்ட எண்ணங்கள் இருக்குது. அந்த கெட்ட எண்ணங்கள் தான் உம்மத்தில் உள்ள நலவுகளை இல்லாமக்கிறதுக்கு காரணமாக. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, குர்ஆனுடைய ஆயத்தோடு இறங்கி உங்கள்கிட்ட சில பாவிகள் உங்கள்கிட்ட சில செய்திகள் எடுத்துக்கொண்டு வருவாங்க. அந்த பாவிகள் அந்த செய்திகளை எடுத்துட்டு வர நேரத்தில் நீங்க தெளிவுபட்டு போங்க. நீங்க அந்த செய்திகளை கேட்டு நம்பினவான தெளிவுபட்டு ஆயத்திறக்கிறார். இது பனுல் முஸ்தலிக் என்று சொல்ற ஒரு யுத்தத்துக்கு போற நேரத்தில் அதுக்கு முன்னால அந்த கோத்திரத்தில் உள்ளவங்க வந்து சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஏற்றுக்கொண்டு எங்களோட முழு கூட்டமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களோட தூதுவர்கள் அனுப்புங்க, இஸ்லாத்தை படிச்சு கொடுங்க. அந்த 2 தூதுவர்கள் அவங்க போற நேரத்தில் முனாஃபிக்கீங்கள் கொஞ்சம் பேர் வந்து சொன்னாங்க, அவங்க படையெடுத்திருக்கிறாங்க அவங்களைய கொள்றதுக்கு. ஆனால் அவங்க முழு ஊரையும் கூட்டி வந்திருந்தாங்க சஹாபாக்கள் இஸ்திக்பால் செய்யறது. சஹாபாக்களை இஸ்திக்பால் செய்யறதுக்கு அவங்க முழு கூட்டத்தையும் கூட்டி வந்திருந்தாங்க. முனாஃபிக்கீங்கள் இடையில வந்து சொன்னாங்க, அவங்களை பாருங்க, ஊரு வாசல் இட்டு கொண்டிருக்கிறாங்க வாள்களோட உங்களைய கொலை செய்யறது. அந்த 2 சஹாபாக்களை திரும்பி போனாங்க நிலைமையை விசாரிக்க. சிலவங்க வந்து சில கதைகளை சொல்லுவாங்க. முஃமின்கள் என்ற வகையில நாம தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எல்லாத்தோடைய நல்லெண்ணம் மட்டும் தெரியும், கெட்டெண்ணம் தெரியக்கூடாது. ஒரு காலம் அந்த நேரத்தில் அந்த வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாம போற நேரத்தில் அந்த பனுல் முஸ்தலிக் என்ற கோத்திரம் எங்களை கொள்கைக்கு தயாராகிறார், யுத்தம் செய்ய தயாராகிட்டாங்க, எங்களை ஏமாத்திட்டாங்க. யா ரசூலல்லாஹ்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக இந்த ரெண்டு சஹாபாக்களுடைய வார்த்தையை நம்பி படையெடுத்தாங்க. அங்க போறதுக்கு பொருத்தம் விளங்கிச்சு. அவங்க யுத்தம் செய்யறதுக்காக தயாராக இல்ல, அவங்க இஸ்திக்பாலுக்கு வந்திருக்கிறாங்க. முனாஃபிகீன்களுடைய வேலை இவங்களுடைய கெட்டெண்ணம் உருவாக்கி எப்ப முஸ்லிம்கள் மீது கெட்டெண்ணம் வைப்போமோ அல்லாஹ்வுடைய சோதனைகள் இறங்கும். எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படையெடுத்து வந்தாங்களோ அந்த முனாஃபிகீனுடைய வார்த்தைகளை சஹாபாக்கள் நம்பினாங்களோ அல்லாஹ் எந்த அளவுக்கு பெரிய ஒரு சோதனையை கொடுத்தான் என்றா, நபி அவங்கள மனைவி மீது இட்டுக்கட்ட வச்சு நபி அவங்க பல காலங்களாக கவலையில் ஆக்கப்பட்டு முனாஃபிகீன்கள் கெட்ட முறையில பேசி நபி அவங்களோட குடும்பங்களுக்குள்ளுக்கே பிளவு ஏற்படக்கூடிய அளவுக்கு சில நிலைமைகள் இருக்கும். எனவே எப்பயுமே நல்லெண்ணம் வைக்கிற மும்மின்களோடு கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வோட மேல உள்ள மேலெண்ணம் மும்மின்களோட நல்லெண்ணம் இது ரெண்டும் சீராகிறதுக்கு எங்களோட உள்ளத்துல ஈமான் தேவை. இது ஈமான் இருந்தால்தான் இந்த நல்லெண்ணம் மேலெண்ணம் என்பது வரும். ஈமான் இல்லாத வரையில எங்களோட உள்ளத்துல நல்லெண்ணங்கள் வரமாட்டோம். இந்த நல்ல ஈமான் உருவாகிறதுக்கு அல்லாஹ் ஒரே ஒரு வழிமுறையை தான் வச்சீங்க, தாவக்கூடியவரை தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி வ து'மினூன பில்லாஹ். உங்களோட உள்ளத்துல ஈமான் உருவாகணுமா, உங்களோட உள்ளத்துல ஈமான் மேலோங்கணுமா, ஈமான் உள்ளத்துல உருவாகிறதுக்கு அல்லாஹ் ஒரே ஒரு உழைப்பத்தான் வச்சிருக்கிறான். தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்க நல்லதை ஏவுங்க, தீமையை தடுங்க. இதை கொண்டு தான் அல்லாஹ் இந்த உம்மத்துல ஈமான் உருவாக்கக்கூடியதானே. ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தின மாதிரி சொல்றாங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, நாங்க ஈமானுடைய முதாக்கராக்கள் செய்வோம். ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறது, இன்சிராது தாவத் கொடுக்கிறது. இந்த அமல்களை கொண்டுதான் எங்களை ஈமான் உருவாகக்கூடியதானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக பெரிய பாவமாக கருதின ஒரு விஷயம் தான் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாக அமைக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், இல்லா தன்பிரு, நீ அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகல, அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகல நீங்க தடுத்து கொண்டீங்கன்னா யுஅத்திபுக்கும் ஆதாபன் அலீமா, அல்லாஹ் உங்களை கடுமையாக வேதனை செய்வான். கடுமையான சோதனைகள் வரும், கடுமையான வேதனைகள் வரும். அல்லாஹ்வுடைய பாதையில போறத விட்டோம் என்று சொன்னா ஒரு முஃமினுடைய ஈமான உருவாக்குறது இது அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறது. அந்த ஈமானுடைய உழைப்பு நாம் ஒத்துட்டோம் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையில போகாம இருக்கிறது இது ஆகப்பெரிய பாவமாக இருக்குது. எனவே அல்லாஹ்வுடைய வேதனையை அடக்கக்கூடிய பாவமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில மக்கள் வந்தாங்க, நாங்க ஜினா செஞ்சோம் என்று சொல்லி அந்த மக்களை மன்னித்தாங்க, கச்சேரி கொடுத்தாங்க, கல்லடித்து கொண்டாங்க. அந்த மக்களுடைய தௌபாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாலமாக பேசினார். ஆனால் கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில முன்ன பின்ன ஆகிற நேரம் வெளியாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மன்னிக்காத வரையில அதை மன்னிக்க தயாராகும். தபூக்குடைய யுத்தத்துக்கு ஒரு ஜமாஅத் போச்சு, 3 சஹாபாக்கள் தபூக்குடைய யுத்தத்துக்கு போகல. 3 சஹாபாக்கள் போகல. துனியாவுடைய சில நிலைமைகள், துனியாவுடைய சில தகாதாக்கள் அவங்க போறத பின்பற்று. அந்த சஹாபாக்கள் போகக்கூடாது என்று நினைக்கல, நாங்கள் கொஞ்சம் லேட்டாகி போகும் என்று சொல்லி அவங்கள துனியாவுடைய தகாதாக்களை வச்சு அல்லாஹ்வுடைய பாதையில போறத பின்படுத்தினார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, போன ஜமாத் திரும்பி வந்துச்சு. அந்த அந்த வெளியான ஜமாத்துல யுத்தம் நடக்கவும் இல்ல, பேச்சு தங்கினாங்க. ஒரு மாசம் வரைக்கும் எந்த எதிரிகள் வரவும் இல்ல. இவங்க பேச்சு இருந்து அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் அந்த ஜமாத் வெளியானது பல கோத்திரங்களுடைய இஸ்லாத்தின் காரணமாக. நாம் என்ன நல்ல விலகிக் கொள்ளணும், நாங்க நினைக்கிறது ஜிஹாத் செய்யறது, வாழெடுத்து பேச்சு காசியோட யுத்தம் செய்யறதுதான் எங்களுக்கு பரவாயில்லை. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஈமானுடைய உழைப்புக்காக வேண்டி வெளியாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அத்தனை வெளியாகிறதும் அது ஈமானுடைய உழைப்பாக தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவாங்கிகள் எடுத்து பாருங்கள். அவங்க ஜமாத்களுக்கு ரவாங்கி செய்வாங்க. போற நேரத்துல நீங்க போறதோட மக்களுக்கு அல்லாஹ் பத்தி தாவத் கொடுங்க. வெளியாகிற நோக்கமே தாவத் தான், வெளியாகிற நோக்கமே தாவத் தான். தாவத்துக்காகவே தான் வெளியாகிறது.
அந்த ஜமாத் வெளியாகினாங்க, திருப்பி வந்துட்டாங்க. அந்த 3 சஹாபாக்கள் போகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 3 சஹாபாக்கள் அப்படியே ஒதுக்கி வச்சிட்டாங்க. கேட்கல எந்த அளவுக்கு செஞ்சாங்கட்டா பூமி விசாலமாக இருந்துச்சு, அவங்களுக்கு நெருக்கமாக இருந்துச்சு. அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, காபுல் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஒருவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி கல்ல கண்ணால பாப்பன், அவங்க உதடுகள் அசைதா என்று சொல்லி அவங்க சலாத்துக்கு பதில் சொல்லல. நான் சஹாபாக்களுக்கு சலாம் சொல்லுவன், தொழுகையில வந்து கலந்து கொள்வன், என்னோட யாருமே பேசல. 40 நாட்கள் இப்படியே கழிகிற நேரத்தில் 40வது நாள் ஏலான் வந்து வருவது உங்களோட மனைவிமார்களே பேசுவார்கள். அந்த நேரத்தில் ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், வயசாளி அவர், நாங்க சொல்றோமே நீங்க கொஞ்சம் வயசு பேசி இப்ப நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போட்டே இருக்கீங்க, சொந்த வேலை செய்ய இயலாத வயசாளி. அவன் மனைவி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவருக்கு அவருடைய வேலையை தனியா செஞ்சு கொடு, நான் தான் அவருடைய வேலையை செஞ்சு கொடுக்கிறேன். அவனோ ஒரு வயசாளி அல்லாஹ்வுடைய பாதையில போகல, அவருக்கும் சேர்த்துதான் சோதனை வரும். நாங்க சொல்றது வயசுக்கு வைத்தப்பா, நீங்க வந்தா கஷ்டம், நீங்க மகால உழைப்பு செய்ய வெளியாக தேவையில்லை, எல்லாம் வெளியாகும். யாருக்கும் இது கிடைக்கு நடக்கேடவா, கால் வழியா, கால் வருத்தமா, கால் ஊனமா, நொண்டியா, அப்படி ஒரு ஜமூஹாரி அல்லாஹ் போறாங்க பாதையில, யாருக்கும் சில வெளியாக இருக்கு. வாலிபர்கள், வயோதிபர்கள், பெண்கள் எல்லாமே பாதையில போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியாக்கின முதலாவது ஹிஜ்ரத்ல பெண்கள் சேர்ந்து போறாங்க. தந்த மகள வெளியாக்கினார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மருமகனோட சேர்த்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட சேர்த்து தந்த மகளையும் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாக்கினார். ஹபஷாவுக்கு முதலாவது ஹிஜ்ரத் தந்த குடும்பத்திலே செய்ய வச்சாங்க. பெண்கள் ஜமாத் முதலாவது போட்ட அந்த குடும்பத்திலே யாருக்குமே செல்ல, சங்கடம் தெரிவிக்கிறதுக்கு வேறு, சங்கடம் தெரிவிக்கிறதுக்கு யாருக்குமே இந்த வேறு. வயசாளிகள், நோயாளிகள், விரைவினமானவர்கள், பலம் வாய்ந்தவர்கள், வாலிபர்கள் எல்லாமே வெளியாகிறாங்க. யாருக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல. அந்த மனைவி வந்து சொல்ற, யா ரசூலல்லாஹ், ஏன கணவன் ஒரு வேலையை செஞ்சு கொள்ள இயலாத அளவுக்கு விரைவினமா, நான் இருந்தால்தான் அவருடைய வேலைகளை செய்ய, அவருக்கு உதவி செய்யறதுக்கு நான் கட்டாயமாகிக்கிறோம், எனக்கு அனுமதித்தாங்க யா ரசூலல்லாஹ், நான் பேசி எனக்கு கவனிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, போறது சரி, ஹிதுமத் மட்டும் தான் குடும்ப வாழ்க்கை இருப்பதேனா சொன்னாங்க. அந்த நேரத்தில் பெண்மணி, யா ரசூலல்லாஹ், எப்போ உங்களை இந்த ஹுக்கும் வந்துச்சோ, நீங்க முஸ்லிம்கள் ஒதுக்கிறீங்க என்று சொல்லி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அழுது கொண்டே தான் ஈட்டினாரு. நான் ஏத கணவனை வேற எந்த நிலைமையிலையும் நான் பெற்றுக் கொள்ளல. யா ரசூலல்லாஹ், அழுது கொண்டே தான் இருக்கிறார். கவலை, அவருக்கு குடும்ப வாழ்க்கையுடைய சிந்தனையே இல்லை. அவர் என்னைய பார்க்கிறதும் இல்ல, பேசுறதும் இல்ல, 24 மணி நேரம் அழுகையோட தங்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த 3 பேருடைய தௌபா வரத்துக்கு கிட்டத்தட்ட 50 நாட்கள், 50 நாளைக்கு பிறகுதான் வாழ சலாசிகளில் குல்லிபு என்று செல்ற ஆயத்தெல்லாம் சூரத்து தௌபால இந்த 3 பேருடைய தௌபாவல்ல இருக்கு. அல்லாஹ் பாதையில போகாம இருக்கிறது தான் இந்த உம்மத்துடைய பெரிய ஒரு சோதனை. அல்லாஹ் சொல்றான், இக்கான ஆபாவுக்கும் உங்களோட அல்லாஹ் பாதையில போறதுக்கு உங்களுக்கு என்ன தடையாக, உங்களோட உம்மா பாப்பாவா, உங்களோட புள்ளையோடா, உங்களோட மனைவிமார்களா, உங்களோட வீடா, உங்களோட வியாபார ஸ்தலங்களா, உங்களோட குடும்பங்களா, இவைகள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு அல்லாஹ் பாதையில வெளியானதுக்கு தடையாகி, உங்களோட பணம், உங்கள்ட்ட இருக்கிற செல்வம் உங்களை போவது இல்லை, உங்களோட வியாபாரம், உங்களோட பிசினஸ், நீங்க உருவாக்கிக்கிற பிசினஸ் உங்களை போவது இல்லை, நீங்க உங்களோட குடும்பம், உங்களோட இருக்கிற குடும்பம் உங்களை போவது இல்லை, உங்களோட தொழில், உங்களோட வியாபாரங்கள், இது எல்லாமே அல்லாஹ் பாதையில போறதுக்கு தடையாக இருக்கின்றார். நீங்க அல்லாஹ்வுடைய தண்டனையை வேண்டி எதிர்ப்பார். எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த உம்மத்தில அல்லாஹ்வுடைய சோதனை வரக்கூடிய ஒரு பாவம் ஈக்குது என்று சொன்னா அது அல்லாஹ்வுடைய பாதையில போறதை நாங்க விடுறது.
அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த பாதையில போறதுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு தடையா இருந்துச்சுன்னா உங்களோட குடும்பம், உங்களோட புள்ள, உங்களோட உப்ப வாப்பமார், உங்களோட வியாபாரம், உங்களோட செல்வம், உங்களோட வீடுகள், இவைகள் எல்லாம் தடையாக இருந்தா பத்த ரப்பசு நீங்க அல்லாஹ்வுடைய வேதனை எதிர்பாருங்கள், அல்லாஹ்வுடைய சோதனை எதிர்பாரு. எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல யாருக்குமே அனுமதி கொடுக்கல அல்லாஹ் பாதையில போகாம இருக்கிறது. நோயாளிகளாக இருக்கலாம், பலவீனமானவர்களாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே வெளியே அல்லாஹ் பாதையில வெளியாகிறதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயமாக்கினார். இந்த அளவுக்கு என்ன சொன்னா, அந்த காலத்தில் உள்ள பெண்களும் விளங்கியிருந்தாங்க இந்த வேலை எந்த அளவுக்கு முக்கியம் என்று சொல்லி தந்த குழந்தைகளையும் கொண்டு கொடுத்தாங்க. யார சொல்லலாம், நீ அல்லாஹ் பாதையில வெளியாக நேரத்தில் இந்த கை குழந்தைகளை எடுத்துட்டு போங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த வேலையை முக்கியத்துவம் விளங்கினார். இந்த வேலையை கொண்டு தான் ஈமான் உருவாக்குற வேலை, இந்த வேலையை கொண்டு தான் ஈமான் உருவாக போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உழைப்பு அல்லாத வேற ஏதாவது ஒரு வழிமுறை ஒன்று சென்றா ஈமான உருவாக்குறதுக்கு அந்த சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருப்பாங்க. இதை கொண்டு போக ஈமான் உயர்த்தி போங்க என்று சொல்லி வேற எந்த ஒரு வழியையும் காட்டி கொடுக்கல. சொன்னாங்க, இந்த உம்மத்துடைய ஈமான உயர்த்துறதுக்கு ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்குது, அது அல்லாஹ் பாதையில வெளியாக சேராக. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரும் கொண்ட செல்வங்கள் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் பாதையில வெளியாகும். உலக ஞாபகப்படுத்தினாங்க, உலகத்துல ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்க்கிறதுக்கு நாங்க எத்தனை லட்சம் செலவழிக்கிறோம். ஒரு கல்யாணம் என்று வந்தா ஒரு 7 ஊடாக இருந்தாலும் லட்சக்கணக்கு செலவழிக்கிறோமா இல்லையா? போல புக் பண்ணி சாப்பாடு அது இது நபியோட காட்டின வழிமுறை ஒன்றுமே இல்லை. நபியோட காட்டின வழிமுறை வித்தியாசம். அது நிக்காஹ்ல வந்து நபியோட காட்டின வழிமுறை அது தனிப்பட்ட ஒரு சுண்ணத். அது எங்களை ஒன்றும் மறந்துட்டாங்க. இன்றைக்கு உலகத்துடைய அடிப்படையில ஒரு கணவனையும் மனைவியையும் ஒன்று சேர்க்கிறதுக்கு உம்மத் எவ்வளவு செலவழிக்கிறார்? லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு வரைக்கும் போகுது இன்னைக்கு செலவுகள். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்க்கிறதுக்கு நாங்க இத்தனை லட்சங்கள் செலவழிக்கிறது சொன்னா மக்கள் அல்லாஹ்வோட இணைக்கிறதுக்கு எத்தனை லட்சங்கள் செலவழிக்கணும்னா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில அதிகமான செல்வங்கள் செலவழிக்கப்படும். கணக்கு பார்த்து செலவழிக்கிறது இல்ல. சஹாபாக்களுடைய வரலாறு எங்களுக்கு முன்னுக்கு இருக்குது. கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, அபூபக்கர் நீங்க என்ன ஊக்குல வச்சிட்டு வந்தீங்க? ஏதோ முழு சொத்தையும் வந்து யார சொல்லலாம், அல்லாஹ் ரசூலை தவிர ஊட்டு முழு சொத்தையும் இருக்கு செலவழித்தார். கண்ணியமானவர்களே, எங்கட முழு சொத்துகளையும் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நாங்க ஈமான் உருவாக்கும். சொல்றாங்க, நீங்க அல்லாஹ் பாதையில பெரிய செலவுகளை கொண்டு போகும். பெரிய செலவுகளை ஞாபகப்படுத்தினாங்க. இந்தியாவுக்கு லோக்கல் 3 சின்ன வேலைக்கிறாங்க. ஸ்ரீலங்கா சண்டிக்கு 1,60,00,000 செலவழிக்க மொத்தம். ஜமாத்தில் ஒவ்வொருத்தரும் 1,60,00,000 செலவழித்திருக்கிறார். இன்னைக்கு மக்கள் நினைக்கிறாங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறது. நாங்க நினைக்கிறோம் அல்லாஹ்வுடைய பாதையில பைத்துல்மால் எடுத்துக்கொண்டு போயிட்டு 15,000 20,000 சில்ல முடிச்சுட்டு வரோம். இது எங்கட செலவுக்கு எடுத்துட்டு போறது. நீங்க உம்மத்துக்கு செலவழிக்க எடுத்துட்டு போகிறீங்க. வேறையா நாங்க எடுத்துட்டு போற பணம் எங்கட சாப்பாடுக்கு, எங்கட பிரயாண செலவுக்கு, எங்கட குடிப்புக்கு, உம்மத்துக்கு செலவழிக்க எடுத்துட்டு போய் பெரிய கணக்குகள் எடுத்துட்டு போய் உம்மத்துக்கு செலவழிக்கிறது. பெரிய தேவைகள் உம்மத்துல சஹாபாக்கள் அப்படித்தான் உம்மத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. ஜமாத்துகளை வெளியாக்குற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா அந்த ஊர் மக்களுக்கு ஹதியாக்கள் கொடுத்து அனுப்புவாங்க. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில பெரிய கணக்குகள் செலவழிக்க வேண்டிய தேவைகள். எனவே முதலாவதாக சொல்லுங்க, அவசரமாக உலமாக்களுடைய தக்காதா பெரிய தக்காதாவாக இருக்குது. முழு உலகத்திலேயும் பெரிய ஒரு தக்காதா, பெரிய ஒரு எண்ணிக்கையில, பெரிய ஒரு தொகையில 5000 கலருடைய எண்ணிக்கையில இன்னைக்கு முழு உலகளாவிய ரீதியிலையும் உலமாக்கள் வெளியாகி கொண்டிருக்கிறார்கள். செல்லுகிற மதிப்பு உலமாக கிடைக்கிறீங்க. 2வது வருஷத்துக்கு வெளியாக உலமாக எழுதுவதற்காக